ஹாய் கியூட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்விங் சேர் தான் ட்ரை பண்ண போகிறோம். நான் இதை ஃபோம் க்ளேயில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் மோல்டிட் அப்படி இல்லாட்டி எம்சியில் கூட ட்ரை பண்ணலாம். இதுக்காக நான் 2 மெட்டல் பேங்கிள் எடுத்துக்கிறேன். அதை சென்டரில் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்விங்கோட டாப்பில் இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். கீழே பேஸ்க்காக இன்னொரு ஃபுல் பேங்கிள் எடுத்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 பேங்கிளும் சேர்த்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பேங்கில் இதோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சின்ன கம்பி மாதிரி இருக்குது, கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கம்பி வச்சு ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இது கரெக்டாக பேலன்ஸ் ஆகாட்டி நம்ம கடைசியில் சேரை ஹேங் பண்ணும்போது விழுந்துடும். அதுக்காக அதை கரெக்டாக நிற்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க. நான் சுற்றிலும் எல்லா இடத்துலையுமே கம்பி வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிக்கிறேன். அப்போ தான் அது ரிமூவ் ஆகி வராது. உங்களுக்கு அப்போ தான் பேஸுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது அது ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மோல்டு எடுக்கிறதுக்காக நான் கிண்டர் ஜாய் சாக்லேட்டோட கவர் எடுத்திருக்கேன். நான் இதில் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளோட கையோட அச்சு அந்த க்ளேயில் படாமல் இருக்கணுன்றதுக்காக ஸ்மூத் ஃபினிஷ்காகவும் நான் கிளாஸில் வச்சு பண்ணுறேன். நான் 2 த்ரெட்டுமே ஒரே ஷேப்பில் இருக்கணுன்றதுக்காக நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி எனக்கு 2 க்ளேயுமே ஒரே ஷேப்பில் வரணும், ஒரே சைஸில் வரணும். அதுக்காக தான் நான் ரொம்ப நேரம் அதில் பார்த்து பண்ணுறேன். இது 2ம் ஒரே சைஸில் இல்லைன்னா உங்களுக்கு பார்க்கவே ஆடாக தெரியும். அதுக்காக தான் நான் கரெக்டான ஷேப்பில் வேணும்னு சொல்லி அது பெருசுக்கும் சின்னதும் இருக்காமல் ஒரே சைஸில் இருக்கிறதுக்காக செக் பண்ணுறேன். கண்டிப்பாக இது கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா ஒரே சைஸில் எல்லா த்ரெட்டுமே வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2யுமே சுற்றி ஒரு பின்னல் மாதிரி ட்ரை பண்ணுறேன். இது 2ம் ஒரே சைஸில் இருந்தால் தான் மட்டும்தான் இது ஃபுல்லாக லென்த்லேயும் ஒரே ஷேப்பில் வரும். இல்லாட்டி ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமாக வரும். அப்புறம் அது பார்க்க நல்லா இருக்காது. அதுக்காக தான். இந்த ஃபுல்லாக சுற்றி முடித்தோன்னே இந்த கிண்டர் ஜாய் சாக்லேட்டோட அவுட்டர் ரிங்கில் நான் செட் பண்ணுறேன். இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெளியில் உள்ள லேயர்ஸை நம்ம செட் பண்ணணும். இது ஸ்டிக் பண்ணுறதுக்கு க்ளூவெல்லாம் தேவையில்லை, அப்படியே டைரெக்டாகவே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் ஆகிக்கும். இந்த சேர் ஷேப்புக்கே அந்த கிண்டர் ஜாய் இருக்கனால உங்களுக்கு அதே மோல்டில் வரும். அதுக்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துடணும். எல்லா சைடும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஹூக் செட் பண்ணுறேன். ஹூக் என்ன பண்ணணுன்னா க்ளேயில் அட்டாச்மெண்ட் அந்த ரிங்கை அட்டாச் பண்ணி நான் ஹூக்காக செட் பண்ணிட்டேன். இது இப்போ கொஞ்சம் நேரம் காயட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு பில்லோ பண்ணலாம். அதுக்காக நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப் பில்லோ பண்ண போகிறேன். அது ஃப்ளவர் மாதிரி டிசைன் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்திங்கன்னா ஈவனாக இருக்கணும் கட்டிங்ஸ். அப்போ ஒரு ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். சென்டரில் நான் ஒரு ஸ்டோன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பேர்ல் எதுனாலும் உங்களுக்கு பிடிச்சதை அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மோல்டு விட்டு வெளியில் எடுக்கிறேன். பாருங்கள், பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. இப்போ மோல்டும் பாருங்கள், அதே ஸ்விங்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஹாஃப் ரவுண்டுக்கு அழகாக இருக்குல்ல. நான் இப்போ இந்த சேரை அந்த பேஸோடு அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஸ்விங் ஆகுதான்னு நல்லா பார்த்துட்டு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பில்லோ அட்டாச் பண்ணால் ஸ்விங் சேர் ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.